மகளிர் உரிமை தொகை பெறாத தகுதி வாய்ந்த பெண்கள் புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், பல ரூட் போட்டு நம்மை அடக்க நினைத்தவர்களை ஒரே ஒரு ரூ போட்டு அலறவிட்டவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என பெருமையாக கூறினார். பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலறச் செய்தவர்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது. இதுவரை உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த மகளிர் புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான சம்பளத்தை உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2025 முதல் 26ஆம் நிதியாண்டுக்கான என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். சம்பளம் 336 ரூபாயாக நிர்ணயம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. 2024 முதல் 25 நிதியாண்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கான சம்பளம் 319 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிய அறிவிப்பின்படி தினசரி சம்பளம் 336 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கடந்த நிதியாண்டை விட 17 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் பசுமை ஸ்டீல் பார்களை ARS ஸ்டீல் நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. ஒடிசாவில் உள்ள புவனேஸ்வரில் புதிய தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்படும் இந்த வகை ஸ்டீல்கள் கட்டுமான துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எபிக் குரூப் மற்றும் சென்ட்ரா ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து இந்த பசுமை ஸ்டீல்கள் தயாரிக்கப்படுவதாக ARS நிறுவனம் தெரிவித்துள்ளது. உலகம் பசுமையை நோக்கி செல்வதாகவும் அதனால் இந்த வகை ஸ்டீல்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் தன்மை கொண்டதாக உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.